ஓகே நண்பா, காலையில் ஒரு 5 கிளப்பு ஒரு அரை மணி நேரம் இருக்குதுன்ட்டு ஒக்கால ஒளி எடுத்துகிட்டு போய் என்ன வேலை பார்த்துட்டான் பாருங்க. 2 வீல் டிரைவ் 4 வீலாக மாற்றி கொடுத்துட்டதுக்கு அவனால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு வந்துட்டான். இல்லைன்னா நாளைக்கு எவன்டா கழுவுறது? வண்டியிலலாம் அடிச்சு பிடிச்சிடா, டயர் மட்டும் அடிச்சுருந்தா கூட ஏன்னா முதல்ல போக வேண்டிதானே. மாட்டிக்குவான். அடியிலெல்லாம் நாளைக்கு மோட்டர் போட்டு தான் கழுவி வேணும் மாட்டேங்குதே. அடியிலெல்லாம் அடிச்சிருச்சு. அடிக்கு டிஸ்க்கு கழுவி போடலாம். வேறு கூட வர பார்த்துருவோம். நாளைக்கு வேலை இருக்கும் ஒன்றும் இல்லை. சரி எடுப்பலாம். ஓகேண்ணா, இன்றைக்கி போயிட்டு ஒரு 5 கிளப்பு ஒரு அரை மணி நேரம் இருக்குது. துணி இருந்தால் அந்த பானட்டு ஒரு தோட்ட தொடச்சி விட. அரை மணி நேரமா? பானட்டு பாரு, 4 நாள் அந்த பேலர் ஓட்டிக்கிட்டு வண்டி மாதிரியே இருக்குது. இப்படிலாம் என் வண்டி ஒரு நாள் கடந்தது. பேலர் பாருங்க, பேலருக்கு வாஷ் பண்ணி விட்ருவோம். மேலே அழுத்துற அப்படித்தான். போது விடு கறக்கா முறக்காங்குது சார். கீரை விழுந்துடும். எடுப்பலாம். போ விட்டு தண்ணியில் விட்டு ஆட்டிவிட்டு எப்படி இருந்தா அப்படி இருந்தேன். அது ஓட்டுனது நீ. போ இருட்டு கட்டிக்க மாட்டேங்குது. காலையில் நான் சேர்த்த வீடியோ ஏன்டா அதுக்குன்னு ஓட்டுனா நான் குடிக்காதே இருக்கும். போ புல்லுலேயே மெயின்டைன் பண்ணலான்னு பார்க்குறேன். புல்லுலேயே மெயின்டைனு. சரி மெயின்டைன் இங்கே டாப் எடுக்கிறத காய்ச்சி இல்லையா புல்லில் மெயின் பண்ணுறானா. வந்து டயர் திருப்பி போட்டுருமா? ரிவேஸில் ஓடுற மாதிரியா? அப்படி கரெக்டாக செட் ஆகுமான்னு தெரியலையே. செட் ஆகும். நாங்கள் போட்டிருக்கோம்ல, மட்டை வந்துடும் கரெக்டாக 4. சரி. நல்லா கிரிப்பாக இருக்கும். போலாம் போ. ரொம்ப நாள் ஆகி போச்சு ப்ரோ. 585 வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு. இன்றைக்கி தான் 5 வேலை போட்டு போகிறோம். போய் பார்ப்போம். ஓகே நண்பா, ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி 585 வீடியோ பார்க்குறோம். 5 வீடியோ எப்போ பேலர் மாட்டணுமோ அப்போ இருந்து 585 வீடியோ இருக்கு. ஆடுங்க கேட்டுக்கலாம். ஆறு காட்டுக்காரர் வர ஒரு சிலர் கட்டதாரியே போட்டுட்டாங்களாட்டுக்குதா. கட்டதாரியே மாமா ஒரு சாலா 2 சாலா அவர் இல்லை. வர சொல்லுங்க காட்டுக்கு. மாப்பிள்ளை காட்டுக்கு வர சொல்கிறாராம். காட்டுக்காரரை வர சொல்கிறாராம். ஆடு இருக்குது, கோழி இருக்குது. அந்தான பாரு பூனை மேயுது. அந்த தலைவில் பாரு பூனை, ஒரு கருப்பு கலர் பூனை ஓடுதா. அந்த மரத்துக்கிட்ட பாரு, தென்னை மரத்துக்கிட்ட ஆட ஓடி போய் சப்போட்டை மரத்துக்குள்ளே பூந்துக்குச்சு. சரி காட்டுக்காரர் வரட்டும். இதெல்லாம் நினைக்கும் போது சரி நீ அந்த பக்கம் போய் ஓட்டு போ. அவர் ஆட்டை பிடிக்கிட்டோம், இல்லை அவுத்து விட்டுட்டோம். என்ன கீர் ரேஷியோவில் ஓட்டினேன்? அப்படியே இங்கேருந்து ஓரம் எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து விளாபடியா. படுத்துறான் கலப்பி இப்படி ஓட்டுறானா. ஏமாப்பிள லோடு பண்ணுறதால தான் பெரிய ஆளாச்சு நீ. பாஞ்சாயிரம் இருக்கா?
4 wheel drive கொஞ்சம் எடுக்கணும் போகணும். கொஞ்சம் ரேஸை குறைச்சிக்க ஆ சோளம் விதைக்கிறீங்களா? சும்மா மட்டும் ஓட்டி போடுறீங்களா? கிடக்கட்டுமா? சரி அந்த ஆட்டுக்குட்டிலாம் அவுத்து விடும் போட்டு சரியாக இருக்கும். 2 சால் ஓட்டமாக கலங்கிக்கும். சும்மா தானே ஓட்டி போடுறது தானே. 2 சால் ஓட்டி போட்டுருங்க. இல்லைனா மழை வந்துச்சுன்னா எல்லாம் வாரையாக போயிடும். அப்படி தான் இருக்கணும். ஆ ஆ ஆ ஆ ஓகே. ஆ ஆ இல்லை 2 சால் கலக்கி விட்டுலாம், வேலை முடிட்டோம். இது பள்ளசாடை அப்படி தான் இருக்கும். இப்போ அப்புறம் நாளைக்கு மழை வந்துச்சுன்னா இங்கே வந்து பூண்டெல்லாம் ஏறி போயிடும். ரொட்டாட்டருக்கு தான் ஆகும். இல்லை கலக்கி விட்டுலாம், சுத்தமாக கலங்கிக்கும். ஓகே, நம்ம காடு லைட்டாக மைனூருட்டாக ஈரமாக இருக்குது. ஆனால் ஈரமாக இருந்தாலும் அப்படி தான் 4 wheel drive தானே விட்டா ஒன்றை கண்டாப்பிடுவான். இங்கே ஒரு வெயில் இருக்குது ப்ரோ, கீழே ஒரு 3 வெயில் இருக்குது. அந்த வெயிலெலாம் பார்த்துக்கிட்டீங்க இன்னும் படு மோசமாக இருக்கும். எப்படி படு மோசம்னா காஞ்சி போய் கிடக்கும். இது ஒன்று தான் பள்ளசாடை பாரு, சுற்றியும் வரப்பா. இந்த வெயில் மட்டும் ஒரு பள்ளத்தில் இருக்குது. மாப்பிள்ளை என்னங்கிறான் 2 நாள் 5 கலப்பை வந்து பைசான் பை ஓட்டிட்டு இப்போ என்னங்கிறான் பைசான் பைக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசமாம்மா. இது வச்சா அப்படியே ஹைட்ரோலிக்கா ஒரே மாதிரி போகுது. பைசான் பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 4 wheel drive விட்டாது போ. ஓஹோ, அது 4 wheel drive. 4 wheel driveங்கிறதுனால திரும்புது. இதே 2 wheel drive-ஆக இருந்தால் கலப்பையை தூக்காத திரும்பாது. 9 கலப்பை கூட கொஞ்சம் வாட்டமாக எடுத்து திருப்பி போடலாம். ஆனால் வந்து 5 கலப்பையெல்லாம் வாட்டம் எடுத்தாலும் என்ன எடுத்தாலும் லைட்டாக தூக்கி கொடுத்தா தான் போகும். இதில் ஒரு பெனிஃபிட் இது. அதனால தான் வந்து இனிமேல் எந்த வண்டி எடுத்தாலும் 4 wheel drive தான் எடுக்கணும், 2 wheel drive எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு டார்கெட்லேயே நானே இருக்கிறேன். இந்தபடி நல்லா தான் ப்ரோ இருக்குது. வண்டியெல்லாம் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. பாருங்கள் 4 wheel drive அவன் ஹைட்ரோலிக் மேலே ஐடியா வைக்கல, அவன் பாட்டில் ஓட்டிட்டுக்கிறான். அதனால தான் ஒவ்வொருத்தர் 4 wheel drive இதே ஜாண்டியரில் 2 wheel drive வச்சுருப்பாங்க, மகேந்திராவில் 4 wheel drive எடுத்துருப்பாங்க. அப்புறம் என்னம்மாங்க மகேந்திராவை அடிச்சிக்க முடியாதுப்பா, என்ன போடுது அப்படிம்பாங்க. இதே மகேந்திராவில் 2 wheel drive வச்சுருந்து ஜாண்டியரில் 4 wheel drive எடுத்தாங்கன்னா ஜாண்டியர் மாதிரி வரலப்பா. அது கட் ஆகுதெல்லாம் அப்படி கட் ஆகுது. 2 wheel drive கட் ஆகாதுன்பா, 4 wheel drive பூ மாதிரி கட் ஆகும். பாரு எப்படி கட் ஆகுதுன்னு பாரு. வண்டியும் வந்து பெருசாக அணத்தில் கரெக்டாக M2ல் 13 RPM ப்ரோ. 13 RPMக்கு இந்த அளவுக்கு போகுது. நேக்கா போகுதுல்ல, போதுமில்ல. வண்டியும் வந்து சீராக போகும். இது வந்து காவரேஜாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இதுக்கு டெப்த்துக்கு ஒரு 4 லிட்டர் டீசல் கம்பல்சரி எடுக்கணும். அதுக்கு இங்கெல்லாம் போகாது ப்ரோ, 4 லிட்டர் எடுக்கும். ஏன்னா 4 வீல் 4 வீல் மூவிங் இல்லை, 4 வீலும் லோடு பிடிச்சிருக்குதுல்ல. அதனால் கேரண்டியாக 4 லிட்டர் எடுக்கும். 4 லிட்டர் எடுக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. 1200 வாங்குகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி உழவு ஓட்டி கொடுத்தா தான் நாளைக்கு பார்ட்டி எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிருக்கு ப்ரோ. இந்த பேலர் அன்றைக்கி இதில் மாட்டணுமா அன்னையிலேருந்து தலை போலவே எடுக்கிறதுக்கே டைம் இல்லை. இன்றைக்கி தான் அதுக்கு ஒரு டைமும் 4 கிடச்சிருக்குது. சரி நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேனா, சரிடா மாப்பிள்ளை இன்றைக்கி போய் ஒரு வீடியோ எடுப்போம். 5 கலப்பை காலையில் இதே சேர் ஓட்ட போயிட்டான். ஒரு சேத்துக்குள்ளே பூந்து போய் 5 கலப்பை ஓட்ட போய்க்கிறான். அது நான் இப்போ அந்த நேரம் பார்த்து நான் உழவு ஓட்டிகிட்டு இருந்தேன், இல்லைனா நான் போயிருப்பேன். அதனால தான் சரி இப்போனாச்சும் இந்த 5 கலப்பை கழிச்சு விடங்காட்டி ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு. வரையலாம்ண்ணா சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்போ தான் முடிச்சுட்டு வந்த உடனே தட்டா புட்டான்னு நாளைக்கு வேறு வீடியோ இல்லையா போடுறதுக்கு, அதனால் வீடியோ எடுக்கலான்ட்டு அப்புறம் வந்துட்டோன்னு வச்சுக்காங்களேன். நீங்களே சொல்லுங்கன்பா எப்படி இருக்குதுன்னு வண்டி.
ஓகே நண்பா, இன்றைக்கி கொஞ்சம் கமெண்ட்டை பார்த்துருவோம். ஏன்னா கமெண்டெல்லாம் விட்டால் ரொம்ப தேங்கிக்கிட்டே போகுது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கமெண்ட் பார்ப்போம். கடைசி எந்த கமெண்ட் படித்து விட்டோம்? அந்த டேலர் வீடியோவோட கமெண்ட் தான் கடைசியாக படித்து விட்டோம். அடுத்தது அர்ஜுனோட ஒரு ரொட்டேட்டரோட வீடியோ படித்தோமா என்னன்னு தெரியல. அன்றைக்கி வீடியோவில் அண்ணன் படிக்கல. வைஸ் பர்ஃபார்மன்ஸ் அவர் சொல்லிக்கிறார் 32:49 23-24 செகண்டில் சென்ற கம்பி, கட்டு கம்பி, டிவி கேபிள், ஒயர், ஸ்ட்ரிப் ஒயர், சேலை, சாக்கு எல்லாமே மாட்டியிருக்குது. கண்டிப்பாக அதான் ஒவ்வொரு வண்டிக்காரனும் ரொட்டேட்டர் வச்சுக்கிறவன் இத்தனையும் பிரச்சனையும் சந்திச்சிருப்பான். கரெக்டு தான். அடுத்து ஜீவா பாலாஜி ப்ரோ 575 ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ் போடுங்க. 575லையா 36 பிள்ளையில் போடலாம் ப்ரோ. அடுத்து விஸ்வாஸ் சூப்பர் ப்ரோ, சூப்பர் ஒர்க்கிங் வீடியோ, தேங்க்யூ நண்பா. திருப்பூர் சிவா எங்கள் ஊரில் மழை இல்லை ப்ரோ, வேலையும் இல்லை, அடப்பாவமே. அடுத்து ஜெகதீப் வீடியோ சூப்பரானா. அந்த 605ஓட ஃப்ரண்ட் டயரை 585க்கு போடுங்கண்ணா, கரெக்டாக இருக்குமண்ணா. அந்த வீடியோ கிளியராக சொல்லுங்கண்ணா ப்ளீஸ். தான் அது ஆல்ரெடி போட்டுட்டும் பார்த்துருப்பீங்க. அடுத்து ஆனந்த்ராஜ் 26-18 வீடியோ சூப்பர்ண்ணா. அடுத்து மதன் குமார் டி 70 ரொட்டேட்டர் டெப் செட்டிங் வீடியோ போடுங்க. ஓகே ப்ரோ, நாளைக்கு போட்டுருவோம். நான் மேலே ஏறியாங்கண்ணா. வேலூர் டிராக்டர் இண்டோ ஃபார்ம் பர்ஃபார்மன்ஸ் போடுறேன். இண்டோ ஃபார்ம் நம்மளுக்கு இல்லை, நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் இருக்குது. கேட்டு ஒரு நாளைக்கு போடுறேன் நண்பா. அடுத்தது ரங்கசாமி ப்ரோ ஃபஸ்ட் வியூ ப்ரோ, தேங்க்யூ நண்பா. அடுத்தது ஐயப்பன் 23-19 ரொட்டேட்டரில் லோடு போல்ட்டு ஸ்டீல் போல்ட்டு போடலாமா இல்லை இரும்பு போல்ட்டு போடலாமா ப்ரோ? அது வந்து ஸ்டீல் போல்ட்டும் இல்லை, இரும்பு போல்ட்டு இல்லை, அது வந்து டிவிஎஸ் போல்ட்டுன்னு ஒன்று போடுறாங்க. அதுதான் வந்து ஓரளவுக்கு லோடு பிடிச்சி நடத்தாங்க. அதாவது இரும்பு போல்ட்டு தான், அது நல்லாயிருக்கும். அடுத்து லோகநாதன் 443 லோக்கு ப்ரோ. ஒரு டைம் 605ல் பேலர் ஓட்டி வீடியோ போடுங்க, அதை வந்துடும் ப்ரோ. அடுத்தது தருண்குமார் செல்வன் 23-72 இண்டோஃபார்ம் வீடியோ போடுங்க, போட்டலாம். செந்தமிழரசு 26-72 நான் ரொட்டேட்டர் ஜாயின் மூவ் பண்ணும்போது கியர் பாக்ஸில் சவுண்டு வருது ப்ரோ. ரொட்டேட்டர் ஜாயிண்ட்டு மூவ் பண்ணும்போது புரியலையே ப்ரோ, கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். அடுத்து சிவசக்திகுமார் ஏண்ணா அடா அதை வெயினா வாங்கிக்கலாம். அடுத்தது சிவசக்திகுமார் ஜாண்டியில் சிஆர்டி பெர்ஃபார்மன்ஸ் போடுங்க. நம்ம ஊரில் யாருக்குமே சிஆர்டி இல்லை ப்ரோ, இருந்தால் கண்டிப்பாக போடுறேன். அடுத்து நாகராஜன் கொடுத்து ப்ரோ டிராக்டர் ஓட்டுவது எப்படி என்று வீடியோ போடுங்க, அது ஒரு நாளைக்கு ஃப்ரீ டைமில் போடுறேன் நண்பா. அஜய் விஸ்வா 58-38 நோவில் பேலன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ வரும் ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள். அடுத்து டிரைவர் டிராக்டர் வைஸ் சூப்பர் மாமா. அடுத்து சபரி 91-39 நான் கம்பி, சேலை, ஷாக்கு, அதான் ரொட்டேட்டர் ஓட்டுறீங்கலாம் அது கண்டிப்பாக அனுபவிச்சுருப்பீங்க, எல்லாத்தையும் சுற்றிட்டு வந்துருப்பீங்க. அடுத்து ராஜ் முருகன் பாராசன் 81-80 ப்ரோ. நோவோவில் சைடு செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ மரம் டைட்டாக வைக்கணும் ப்ரோ? அதாவது கலப்பு இந்த பக்கம் தள்ளினாலும் அந்த பக்கம் தள்ளினாலும் டயர் இடிக்கக்கூடாது ப்ரோ, அந்த அளவுக்கு ப்ளே வச்சு ஓட்டலாம், அப்போ தான் டர்னிங் நல்லாயிருக்கும், டர்னிங் ரெடிஷனும். அடுத்து கிருஷ்ணா ட்ரக் ப்ரோ. டிராக்டரில் எஸ்எஃப் பேட்ரி நல்லா இருக்குமா, எந்த பேட்ரி நல்லாயிருக்கும்? நான் எக்ஸைடு தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன், எஸ்எஃப்லாம் இல்லை. அதனால் அந்த எஸ்எஃப் பற்றி எனக்கு ஒரு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் எக்ஸைடு போயிடலாம், இல்லைன்னா அம்ரான் போயிடலாம், இது ரெண்டும் நல்லாயிருக்கும். அடுத்தது நாகராஜன் ப்ரோ. எங்கள் ஊரில் சுராஜி, ஜாண்டியர், பவர் டிராக்டர், ஃபார்ம் டிராக்டர் இதில் 4 எந்த வண்டியை வாங்கலாம்னு சொல்லுங்க ப்ரோ. ஜாண்டியரும் எடுக்கலாம், சுராஜியும் எடுக்கலாம், இதெல்லாம் நல்லாவே இருக்கும். பவர் டிராக்டர் எப்படின்னு தெரில, ஜாண்டியர் சுராஜ் நல்லாயிருக்கும் ப்ரோ. அடுத்தது பாண்டி ப்ரோ. சந்தோஷ் எங்கே? அவன் ஜேசிபி இருக்கிறான் ப்ரோ, அவன் அவங்கேயே வேலை செஞ்சுக்கிறான். அடுத்து செந்தமிழரசு அண்ணா 585 டர்போவில் 5 கல்டிவேட்டருக்கு 1500 RPM வச்சா 200 RPM ட்ராப் ஆகுதுங்கண்ணா, ஏதாவது ப்ராப்ளம் வருமா? நோ ப்ராப்ளம், எல்லா வண்டியும் ட்ராப் ஆகுறது ட்ராப் ஆகலன்னா அதுக்கு வண்டி லோடே இல்லைன்னு அர்த்தம். பிடிக்கலையா? அடுத்து
அப்படி தான் இருக்கும். லோடு இருக்குதுல்ல, ஏய் 2 வீல் டிரைவில் அடிப்பார் நிற்கும், 2 வீல் டிரைவில் நிற்கும், 4 வீல் டிரைவில் கம்மியாக தான் இருக்கும். 4 வீல் இழுக்குதில்ல, வண்டி இழுத்துட்டு போகுதில்ல. அடுத்தது டிவிட் டிராக்டர், எலக்ட்ரானிக் டிராக்டர் எப்படி இருக்கும் தெரில நண்பா, அதை பற்றி நமக்கு தெரில. திரும்புதா? அடுத்தது எலக்ட்ரானிக் டிராக்டரை பற்றி தெரில ப்ரோ, நம்ம ஏரியாவில் இல்லை. இப்போ தான் ஈரோட்லேயே பவானியில் ஷோரூம் வந்துருக்குங்கிறாங்க. ஒரு நாளைக்கு போயிட்டு அதை ஒரு வீடியோவை எடுத்து பேக்கப் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. அது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஏதாச்சும் ஃபீல்டுக்கு ஓட்டி பார்க்கலாமா என்னன்னு ஒரு நாளைக்கு பார்க்கலாம் நண்பா. அடுத்து க்ரீன் லைன் ப்ரோ, நாங்களும் அந்த அனுபவ பாட்டுருக்குறோம் ப்ரோ. அந்த ரொட்டேட்டரில் கண்டதை மாட்டுறதை எல்லோரும் மாட்டிருப்பாங்க. அடுத்து செந்தமிழஸ் மறுபடியும் 2672. ஆமாம் ப்ரோ, நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் லெட்டர் டியூப் ஸ்டீல் கேபிள் ட்ரெஸ்க்கு பட் எக்ஸட்ரா நிறையா மாட்டோம். அதான் அந்த ரொட்டேட்டரில் சுற்றுறது எல்லா ரொட்டேட்டர் வண்டிக்காரரும் பட்டிருப்பாங்க. அடுத்து கேமர் ப்ரோ, பிரேக் அடித்தா சவுண்டு வருது ப்ரோ, டப்புன்னு வருதா? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. அடுத்து நாகராஜன் ப்ரோ, அஜித்துக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா ப்ரோ சொல்லுங்கள். இன்னும் இல்லை ப்ரோ, இவர் இப்போ தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறார், இன்னும் கல்யாணம் பண்ணல, லவ் பண்ணிகிட்டு இருக்கிறார். அடுத்தது டெய்ரி ஃபார்மிங் சந்தோஷ் கோகுல் வாட்டர் சந்தோஷ் வரான் ப்ரோ, ஆனால் கோகுல் தான் வரதில்லை. மித்ரன் டிரைவர் ப்ரோ, அஜித் சூப்பர் டிரைவிங் ப்ரோ. ப்ரோ 1 டவுட், 575ல் பாரத் பேலர் போட்டு ஓட்டி லாமா சொல்லுங்க ப்ரோ, டுடே வீடியோ சூப்பர். அது சிங்கிள் கிளச்சு, ஒரு நாளைக்கு வேலை இல்லைன்னா பார்த்துருவோம். இந்த நோவோவில் ஒரு நாளைக்கு டெமோ பார்க்குற மாதிரி இதில் ஒரு நாளைக்கு டெமோ பார்த்துருவோம். அடுத்தது 5.5க்கு ஆயில் சர்வீஸ் பண்ண வீடியோ, அது ஒரு வீடியோ கமெண்ட் பார்த்துருவோம். சரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், கல் வருதானே பார்ப்போம், பார்த்துட்டு வச்சுக்கலாம். அடுத்து பிஜிகே கணேஷ்குமார், ஏர் ஃபில்டர் க்ளீனிங் மெத்தட் சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அடுத்து வேலூர் டிராக்டர் 6 வருஷம் வாரண்டின்னு சொல்கிறாங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருந்தால் தான் வாரண்டி க்ளீன் பண்ணுவாங்கன்னு ஏரியா டீலாக சொல்கிறாங்க. ஆமாம் ப்ரோ, 6 வருஷம் வாரண்டி தான், உண்மை தான். 6 வருஷம் தான் எல்லா வண்டியிலையும் 6 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க, ஓகேவா? ஆனால் அதுக்கு சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன தெரியுமா? 1000 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் இன்ஜின் ஆயில் சர்வீஸை 500 மணி நேரத்துக்கு 400 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் கம்பல்சரி. அப்புறமேட்டு ஃப்ரண்ட் ஆயில்ஸில் 1000 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம். அப்புறமேட்டு பேக் கிரௌனுக்கு 1500 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் கம்பல்சரி நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணணும். அதை விட்டு எதிரதெல்லாம் எதுவுமே ஒரு போல்ட்டோ நெட்டோ கூட வெளியில் வாங்கி போடக்கூடாது. A to Z கம்பெனியில் தான் பண்ணணும், கம்பெனியில் தான் விட்டு பண்ணணும், வெளியே யாருக்கிட்டையும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் தான் 6 வருஷம் க்ளைம் ஆகுங்கிறாங்க. அதுவும் வந்து நம்ம அவசரத்துக்கு கம்பெனிலையும் வந்து பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து சொல்லிக்கலாம் 6 வருஷம்னு, நாம் கொஞ்சம் வெளியே இருந்தால் கேர் பண்ணி பார்த்து விட்டோம்னா சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு கிரவுண்டுக்குலாம் 1500 மணி நேரத்துக்கு ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணுறது நம்மளால் சாத்தியப்படாத விஷயம் நண்பா, அது செட் ஆகாது. அடுத்தது ஆசைம் 8735, நான் ஆயில் சர்வீஸ் கம்பெனியில் தான் பண்ணுவேன் ப்ரோ, பட் இப்போ உங்கள் வீடியோ பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன், தேங்க்யூ ப்ரோ. ஓகே நண்பா, என்னால் முடிஞ்சால் நான் சப்போர்ட் பண்ணுறேன், உங்களால் முடிஞ்சால் என்ன சப்போர்ட் பண்ணுவேன். நம்ம ஒரு சேனல் 4 வீல் டிரைவ் ஆயில் சேஞ்ச் எப்போ பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு சர்வீஸ்லேயே பண்ணிட்டான் ப்ரோ, இப்போ வந்து அடுத்தது வந்து 1200 பண்ணுன்ட்டுருக்குறாங்க, அடுத்த சர்வீஸில் பண்ணலாம் ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள். கேமர் அண்ணா, கிரௌன் ஆயில் என்ன ஆயில் ஊற்றினா நல்லாயிருக்கும்? பெட் பிரேக் ஆயில் ப்ரோ, கல்ஃபில் வருது, நல்லா இருக்குது, அதை ஊற்று நல்லாயிருக்கும். அடுத்து தரணி 5692, ஹாய் ப்ரோ, பம்பு ஆயில் சேஞ்ச் பண்ணவே இல்லை ப்ரோ, எவ்ரி ஹவர்ஸ் ப்ரோ. லேட்டஸ்ட் வண்டிக்கெலாம் ஆயில், பம்புக்கெலாம் ஆயில் தேவையில்லை ப்ரோ, ஓல்டு வண்டிக்கு மட்டும்தான் பம்புக்கு தனியாக ஆயில் வரும், லேட்டஸ்ட் வண்டிக்கெலாம் எதுக்குமே ஆயில் தேவையில்லை. மகேந்திராவை பொறுத்தவரையிலும், வேறு கம்பெனியை பற்றி தெரியல. அடுத்தது வில்லேஜ் ஒர்க்கர்ஸ் 6523 ப்ரோ, பெயிண்ட் ப்ராப்ளம் இருக்குது ப்ரோ, மகேந்திரா 5 1000 ஹவர் கிட்ட ஓட்டிட்டேன், 2020 கியர் பாஸ் கிரௌன் இல்லை இன்ஜின் பெயிண்ட்டு கொட்டுது, பெரிய கம்ப்ளைண்ட். ஸ்பெசிஃபிகேஷன் எடு, பிளாக் இன்ஜினில் பெயிண்ட் கம்ப்ளைண்ட் வரலா ப்ரோ? அது ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வரும் ப்ரோ. இப்போ எங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெயிண்டெலாம் இது வரலாம் எதுவுமே உரியல ப்ரோ. அடுத்தது தர்ணி சரவணன் கொரியர்,
ப்ரோ பெட்ரோனஸ் 1540 ஆயில் நல்லா இருக்குது ப்ரோ. நாங்களும் 6 லிட்டருக்கும் அதை யூஸ் பண்ணுறோம், 6 வருஷமாக யூஸ் பண்ணுறோம். கேஸ்ட்ரால் யூஸ் பண்ணால் ஓவர் ஹீட்டில் ஸ்மெல் வருது ப்ரோ. தெரியல ப்ரோ, நான் இத்தனை வருஷமாக கேஸ்ட்ரால் தான் யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி அது விஷயம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரோ. அது வந்து அவங்க டேஸ்ட் தானே. அடுத்து சரணியா கோகுல் எங்கே ப்ரோ? அவன் வரமாட்டான் ப்ரோ. ஜெகதீப் வீடியோ சூப்பர் அண்ணா, தேங்க்யூ ப்ரோ. நாகராஜ் பிச்சுமுத்து ப்ரோ, இந்த டிராக்டருக்கு எத்தனாவது சர்வீஸ் ப்ரோ? இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 100 பண்ண சொன்னாங்க, 100 பண்ணலை, 400 தான் பண்ணினேன். அப்புறம் இப்போ 900 பண்ணிக்கிறேன். அடுத்தது யூஸ்ஃபுல் வீடியோ நான் தேங்க்யூ. நம்ம ஐயப்பன் டிப்பர் ஹைட்ரோலிக் அப் ஆகுது டவுன் ஆகும்போது என்ன ப்ராப்ளம்? அப்பு ஆகுது டவுன் ஆக மாட்டேங்குது. டிப்பர் வந்து ஹைட்ரோலிக் வந்து தூக்கு தானே இறங்கலன்னா அது அந்த டிப்பர் ஓஸ் வண்டியில் ஜாயின் பண்ணுறீங்களா, அதில் தான் ப்ரோ ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும். அதை சரி பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். அடுத்து பூபாலன் 25-30 வே நாட் யூஸ் 2040 வந்து திக்னஸ் அதிகம் ப்ரோ. ஒரு 50 மணி நேரம் சேர்த்து ஓட்ட முடியாது. இதே 1540 ஒரு 50 மணி நேரம் சேர்த்து ஓட்டலாம். உங்களுக்கு தான் ஆயில் வந்து மெலுசாக இருக்கும். 1540 நல்லா சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும். ஆனால் 2040 லைட்டாக திக்னஸ் இருக்கும், சர்க்குலேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் இப்போ வர வண்டிகள் எல்லாமே வந்து 1540 மெஷர் பண்ணுறாங்க. ரஞ்சு டீசல் ஃபில்ட்ரு 10 mm போல்ட்டு கழட்டி ப்ளட் பண்ணி ப்ரோ, எப்படி பண்ணால் ஓரிங் கம்ப்ளைண்ட் வரும்? அதான் ப்ரோ, அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பிரதர் ஜான் டியர் ஐ எம் யூஸிங் கம்பெனி ஆயில், நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, வேறு என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் ப்ரோ? ஒன்று சொல்லிட்டா, ஜான் டியரில் வந்து எங்கள் ஆயில் ஊற்றினா வந்து இன்ஜின் சூடு ஏறாது, ஃப்ளெக்சிபிளேட் கம்ப்ளைண்ட் வராது, இன்ஜின் லைஃப் வருங்கிறேன். ஆனால் ஜான் டியரை பிரிக்கிறவங்க இன்னும் பிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கம்பெனிலேயே வாங்கி ஊற்றினாலும் இன்னும் பிரிக்கிறவங்க பிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் ஒரு பழமொழி இருக்குதுல்ல, ஏமாறுறவங்க இறக்க மட்டும் ஏமாத்துறவங்க ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா? அதனால் ஊற்றலாம் ப்ரோ, அதுக்கும் கேஸ்ட்ரால் எல்லாம் போடலாம். ஓகேவா? அது போட்டால் இன்ஜினு கெட்டு போயிடும்லாம் வந்து எங்கேயுமே வந்து யாரும் சொல்ல கிடையாது. கண்டிப்பாக ஹீட் இஷ்யூ அதே ஆயில் ஊற்றினாலும் தான் அது வருது. அதனால் வேறு ஆயிலையும் யூஸ் பண்ணலாம், கேஸ்ட்ராலில் நிறைய எல்லா ஆயிலையும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. பார்க்கலாம், நான் ஒரு வண்டி ஜாண்டியர் எடுக்கலான்னுக்கிறேன். எடுத்து கேஸ்ட்ரால் ஊற்றி பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு பார்க்குறேன். பார்த்துட்டு நீங்களே பாருங்கள். பாண்டி சந்தோஷங்க ப்ரோ. ஜேசி வீட்டு போயிட்டான் ப்ரோ. வேலூர் டிராக்டர்ஸ் 2 சர்வீஸ்க்கு அப்புறம் மைலேஜ் எவ்வளோ தருது ப்ரோ? ஓட்டி பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ. அவ்வளோதான், இது 4 லிட்டர் ஆவரேஜ் எடுக்கும் ப்ரோ இந்த 5 கலப்பைக்கு. இதுக்கு மேலாம் குறையதுக்கு சான்ஸ் இல்லை ப்ரோ. அடுத்து டபுள் டிகிரி விவசாயி வாரண்டி கவர் ஆகுதுன்னு சர்வீஸ் சென்டரில் சொல்லுவான். அவுட் சைட் சர்வீஸ் பண்ணால் அப்படி தான் ப்ரோ சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கள்கிட்டயே போய் எல்லாமே பண்ணினாலும் ஏதோ ஒரு ட்ராபேக்கில் என்னம்மாங்க, நீங்கள் இதை பண்ணிவிட்டீங்க அதனால் வந்து இது வாரண்டியில் கிளைம் ஆகாதுன்றவாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா டிராக்டர் ஓட்டி 10 ரூபா சம்பாதிக்கிறத பூரா அவங்களுக்கு தான் கொடுத்துட்டு போகணும். நான் சொல்கிறது ரைட்டாக தப்பான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ராஜ்குமார் ப்ரோ, பழைய ஆயில் என்ன பண்ணுவீங்க? லிட்டர் 50 ரூபாய்க்கு எடுத்துவாங்க ப்ரோ. அடுத்து கிருஷ்ணா ட்ரக் ப்ரோ, டிராக்டரில் ஸ்டேட் எஸ்எஃப் பேட்ரி நல்லா இருக்குமா? எந்த பேட்ரி நல்லா ப்ரோ? எஸ்எஃப் பேட்ரியோட எக்ஸைடு யூஸ் பண்ணுங்கள், அமரன் யூஸ் பண்ணுங்கள், இது ரெண்டும் சூப்பராக இருக்கும். அடுத்தது சரவணகுமார், ஏண்டா இன்ஜின் ஆயில் 7.5 லிட்டர் தான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நானே 8.5 நினச்சேன், ஆனால் 7.5 லிட்டர் தான். டிரைவர் சூப்பரம் அம்மா. அடுத்து ராஜ்குமார், ஏன் ப்ரோ டுடே வீடியோ லேட்டு? அது எங்கள் மகன் கொஞ்சம் உள்ளே வந்து கொலாபரேஷன் பண்ணிட்டான் ப்ரோ, அதனால் லேட் ஆகிடுச்சு. அடுத்தது ஆயில் சர்வீஸ் வீடியோவும் கமெண்ட் பார்த்தாச்சு. அடுத்தபடி ஏதாச்சும் வீடியோ இன்னொரு வீடியோ பார்த்துடலாமா? 415ல் ஆம்பு கலப்பு ஓட்டின வீடியோ, அதோட வீடியோ கொஞ்சம் கமெண்ட் ஒரு 48 கமெண்ட் வந்துருக்குது, பார்த்துருவோமா? வேலூர் ட்ரக்ஸ் பிரேக் மேலே கால் வைக்க எவ்வளோ கம்மியாக வைக்கிறோமோ அவ்வளோ மைலேஜ் குறைக்கும். அதை தான் அவனை சொல்லி நான் திட்டணும் ப்ரோ. அடுத்து சந்திரசேகரன், நைஸ் வீடியோ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஆசைன் 8735, நீங்கள் ஏன்னா காடுங்க 4 வீல் டிரைவ் ஓட்டு தான் 2 வீல் டிரைவ் ஃபஸ்ட். அதுதான் ப்ரோ நான் தப்பு பண்ணிவிட்டேன். அவனுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு 4 வீல் டிரைவ் கொடுத்தா தான் தப்பு, கொடுத்துருக்க கூடாது. 2 வீல் டிரைவ் ஓட்டி பழகிட்டு 4 வீல் டிரைவுக்கு வந்துருக்கணும். அடுத்து விஸ்வாஸ் சூப்பர் ப்ரோ, மாஸ் ப்ரோ, தேங்க்யூ. சூப்பர் வீடியோ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. பைக்ஸ் பர்ஃபார்மன்ஸ். அஜித்
பொங்கரிச்சி பொண்ணுங்க திரும்பும் அவர் யார் மன்மதன்ல. அடுத்து சரத்குமார் 12-19 பிரதர் ஹையர் ஹெச்பி போகிறது வண்டி ஃப்ரீயாக போகும். பிரேக் டைம் திஸ் டூ டைம்ஸ் ஜாலியாக இருந்துச்சு. ஹையர் ஹெச்பி போக கரெக்டு தான் ப்ரோ. ஆனால் ஹையர் ஹெச்பி போக மெயின்டெனன்ஸ் அதிகமாகும் ப்ரோ. அடுத்து சிவம் டூல்ஸ் வீடியோ போடுங்க போகலான்பா. அடுத்து சிவம் ஜான் டேர் 50 ஹெச்பி டிராக்டர் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. டிராக்டர் எடுக்கலாம்னு இருக்கிறேன். மோஸ்ட்லி ரொட்டேட்டர் 5 கலப்பை 9 கலப்பை அண்டு ஷேடோ ரோல் கலப்பை இதுதான் எடுக்கலாம் ப்ரோ. 4 வீல் டிரைவ் எடுங்க, 2 வீல் டிரைவ் வேணாம். 4 வீல் டிரைவ் எடுங்க, சூப்பராக இருக்கும். சதீஷ்குமார் ப்ரோ நாங்கள் 1 ஏக்கராவுக்கு 9 ஆம்பு கலப்பு எவ்வளோ ப்ரோ வாங்குறீங்க? எங்களுக்கு வந்து ஏக்கரா கணக்கு இல்லை ப்ரோ, ஹவர்ஸ் கணக்கு. அவருக்கு 1100. அடுத்து ஜெகதீப் வீடியோ சூப்பரண்ணா, ஸ்க்ராஜ் வீடியோ போடுங்க போடலான்பா. அடுத்து ப்ரிவி ராஜ் 3893 ப்ரோ. 585க்கு ஃப்ரண்ட் வெயிட் பம்பர் போடுங்க. டாப் வேலூர் டாப் போடுங்க. குரங்கு டாப் தான் ப்ரோ போடலான்னுக்கிறேன். ஆத்தூர் டாப் போட்டால் தோப்பு ஓட்ட முடியாது நண்பா, அதனால் ஆத்தூர் டாப் போட முடியாது. அடுத்து கேமர் டூல்ஸ் வீடியோ போடுங்கண்ணா, ஒரு நாளைக்கு போடுவோம் ப்ரோ. அபி 3100 ஆம் கலப்பை பரம்பு செட்டப் பற்றி வீடியோ போட்டலாம் நண்பா. அடுத்தது கெட் ஜி எடிட்டிங் 8985 எந்த சின்ன வண்டியாக சொல்கிறீங்க? எங்கள் ஏரியாவில் ஈச்சர் 242 ஓட்டுவாங்க ப்ரோ. ஏரியாவை பொறுத்து ஓட்டுறது தான் ப்ரோ. அது சிவசக்தி ராஜ்குமார் ஜாண்டியர் டிராக்டர் பிடிஓ கம்பேரிசன் போடலான்னு ஒரு நாளைக்கு. அடுத்தது சித்ரா 4723 அண்ணா நியூ ஹாலண்ட் 5510 4 வீல் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், கேட்கலாம் ஒரு நாளைக்கு. அடுத்தது பதையாமாலா நீங்கள் விவசாயம் இருக்காங்க ப்ரோ. விவசாயம் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கிறோம் ப்ரோ. எங்களுக்கு கொஞ்சம் காடு ப்ராப்ளம், அதனால தான் பண்ணலை, இல்லைனா நாங்களும் விவசாயம் பண்ணுறாள் தான். அடுத்து நாகராஜ் பிச்சைமுத்துன்னு ஒரு நண்பர், அவர் என்ன கேட்குறாரு ப்ரோ, உங்கள்கிட்ட 4 டிராக்டர் ஒரு ஜேசிபி இருக்குது, மொத்தமாக எவ்வளோ ப்ரோ? மந்த்லி ஒரு 15,000 ஆவரேஜாக எடுக்கலாம் ப்ரோ, அவ்வளோதான், அதுக்கு மேலே எடுக்க முடியாது ப்ரோ. அடுத்து சங்கீதா ப்ரோ, செகண்ட் ஹேண்ட் டிராக்டரில் 585 5 lakhs வாங்கலாம் ப்ரோ. இன்றைக்கி 2020 மாடல் 19 மாடல் வாங்கலாம். அஜய் விஸ்வா 5832 அஜித் ப்ரோ, உங்கள் கம்பெனியில் இருக்கார் கார்த்தி ப்ரோ கம்பெனிக்கு போகலையா? இல்லை ப்ரோ, அங்கே நின்றுட்டார், அவங்க ஏதோ கொஞ்சம் சேலரி இஷ்யூங்கிறனால நின்றுட்டார். அடுத்து கிருஷ்ணா பேபி 6056 ப்ரோ, சென்சிங் 1 பாயிண்ட் மேலே வைக்க சொல்லுங்கள். அவன் எங்கே ப்ரோ வைக்கவே மாட்டேங்கிறானே. அடுத்து ரஞ்சு 96 மணிக்கு எவ்வளோ ப்ரோ? 1100 ப்ரோ. கார்த்திகேயன் இந்த பரம்பு எவ்வளோ ப்ரோ ரேட்டு வருது? அந்த பரம்பு வந்து ஸ்ப்ரிங் கலப்பில் போட்டது வந்து பாக்ஸ் தான் ப்ரோ, 1800 என்னமோ வந்துச்சு. அடுத்தது ராஜேஸ்வரன் ப்ரோ, உங்களுக்கு நான் டெய்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன், டவுட் கேட்டால் நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் பிஸியாக இருந்துருப்போம் ப்ரோ, அதான் பண்ண முடியல. அடுத்தது மிடி கார்த்திக் கியூ ரக் டிரைவர் ப்ரோ, டிராக்டர் ஸ்மோக் டிரைவ் சொல்லுங்கள், ஓனரை முடிச்சிடுவாங்க, என்ன பண்ணுறது, ஓட்டுட்டோம். அடுத்தது ஆசை 8735 நீங்கள் ஏன் ப்ரோ ஃபஸ்ட்டு 4 வீல் டிரைவ் கொடுத்தீங்க? 2 வீல் டிரைவ் கொடுத்துருந்தா வந்து ஃபஸ்ட்டு 2 வீல் டிரைவ் நல்லா ஓட்டி பழகிருப்பான்னு சொல்கிறீங்க. எங்கே ப்ரோ, நம்மளுக்கும் சீசனுக்கு ஏதோ ஒன்று ஓட்டுனா சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஓட்டுற பசங்கள்கிட்ட 2 வீல் டிரைவ் கொடுத்துட்டு தக்கா புக்கா ஒன்று ஓட்டுறவங்ககிட்ட 4 வீல் டிரைவ் கொடுத்துட்றோமா, அதனால் அப்புறம் பார்த்தா ஓட்ட மாட்டேங்கிறானுங்க. இப்போ அஜித்தே பாருங்கள், இதில் ஓட்ட சொன்னால் ஓட்டுறான், ஆனால் பைசன்னு போயில அது போகாமம்மா, அதை யாருமாம்மா எடுத்துகிட்டு ஓட்டுறது, அது போகவே மாட்டேங்குது. இது பொறுமையாக போனாலும் இது பாட்டில் பூவாட்டம் போகுது, பொட்டாட்டம் போகுது அப்படிங்கிறான். நம்ம என்ன சொல்கிறது? பைசன் போய் அதெல்லாம் இந்த வண்டியை ஓட்டிட்டாங்கன்னா 4 வீல் டிரைவ் எந்த மகேந்திரா ஆகட்டும், ஜாண்டியர் ஆகட்டும், ஈச்சர் ஆகட்டும், 4 வீல் டிரைவ் ஓட்டிட்டாங்கன்னாவே 2 வீல் டிரைவ் யாரும் ஓட்ட மாட்டாங்கப்பா எனக்கு தெரிஞ்சு. அது பாட்டில் மாடு மாதிரி திரும்புது, லைட்டாக பிரேக் மேலே அணைச்சுட்டா போதும் கட் ஆகிக்குது. இதை 2 வீல் டிரைவில் இப்படி கட் ஆகாது, அதுதான் பெரிய பிரச்சனையே.
பின்னாடி வீல் எத்தனை பேருக்கு திட்டிக்கிட்டு போகுது. ஆனால் 2 வீல் டிரைவாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம், நான் கூலி வெட்டிட்டு உட்காந்துருக்கும் வண்டி. அதில் இருக்கிறத மெயின் பிரச்சனையே அதுதான். ஓகே ப்ரோ, மாப்பிள்ளை பாருங்கள் அப்படியே வாணியாக ஓட்டி விட்டான். இன்றைக்கி 1 ஒரு நாளைக்கு மழை இல்லாத இருந்துச்சுன்னா பில்லெல்லாம் கம்ப்ளீட்டாக செத்து போயிடும். என்ன பண்ணுதோ தெரில, பார்ப்போம். சரி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எப்படி இன்னும் 1 மாதம் ஆகி போச்சுன்னா அதுங்காட்டி பில்லு வந்து எல்லாம் காட்டக்க தெரியும். ஓட்டி போட்டால் காடு சுத்தமாக இருக்கும். அது எவ்வளோ நேரம் நல்லா இருக்கும். இந்த ஒரு வெயில் தானே போயிருச்சு, அதெல்லாம் துண்டு வெயில் தானே. நமக்கு மனுஷி ஒத்து வர கண்டிப்பாக. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். அது வேணா கரெக்டு தான். அதிகாலத்தில் ஓட்டினா நான் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். மனம் வருகிட்ட ஐயா நடக்க முடியாத வரக்கூடாது. ஓ, உள்ளே உழவு அந்த அளவுக்கு இருக்கணும் பயம். கால் வாங்கி வரக்கூடாது. ஆமாம், ஒரு ஐட்டம் என்ன பண்ணிட்டு தேவை எல்லாம் மெமிக்கான்னு சொல்லி வேண்டாம் அவளுக்கு தான் மாமா. அது வர மட்டும் சொல்ல மாட்டேன். அது என்ன ஓட்டுறதை நீட்டாக ஓட்டினா அதுக்கு குறை சொல்லணும். அதாவது சேர்த்து கூட தண்ணி நிற்காது ஓட்ட சொல்லுவேன். 2 கால் விட்டாருன்னு வச்சுக்கா, ஒரே கால் போதும் நம்மளால வெளியே வர முடியாது சொல்லுவாங்க. சரி, ஆனால் வேலையெல்லாம் செய்வேன். போதுமாம்மா, என்ன மாமா பண்ணுற பையனே வராது. நீ வேறு எடுத்து 4 கால் ஓட்டினா சரி, 2 கால் மேலே வச்சுக்கா. ஆமாம், நிறைய பேர் யார்கிட்டையும் சொல்லுவாங்க, அப்படியே இருக்கும். ஓட்டி போட்டு அப்புறம் அதிலேருந்து அது பில்லு மட்டும்தான் எங்கேருந்து தான் முளைக்குதா தெரில போங்க. அது என்னத்த, அது ஒரு சுற்றில் ஈரமணி தானே ஒட்டிக்கும். திரும்பியும் 1/2 சுற்று போவாங்காட்டியுமா ஒட்டி தொலைஞ்சிக்கும். இப்படி வந்து இருக்கேன். அவ்வளோதான் ப்ரோ, அடுத்த வயலுக்கு போக வேண்டியதான். மாப்பிள்ளையே வேலை தான் தூக்கிட்டு ஆடுதான், கலப்பிலாம் ஆட மாட்டேங்கிறான். போ அந்த வயலுக்கு, இதுக்கு போ, அதை அப்புறம் ஓட்டிக்கலாம். ஓகேன்பா, வயல் அங்கே ஒரு பெட்டு, இங்கே ஒரு பெட்டு. அது ஒன்று தான் பெரிய வயல், மீதெல்லாம் சின்ன வயல். வந்ததுக்கு ஏதோ ஒரு 1.5 மணி நேரம் கணக்கு பண்ணிவிட்டு போவோம். எப்படி ஓகே நம்பா, இனிமேல் இருட்டு கட்டிக்கும். நான் இந்த வீடியோவோட முடித்து கொள்ளிக்கலான்னு நினைக்கிறேன், இந்த கிளிப்போட. ஏன்னா இருட்டு கட்டினா ஒன்றுமே தெரியாது. அதனால் வண்டின்னு எடுத்தால் 4 வீல் டிரைவ் எடுத்துக்காங்க நண்பா, அதுதான் நல்லாயிருக்கும். 2 வீல் டிரைவ்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்காது. மாப்பா அந்த வாய்க்காலை விட்டுரு, அந்த வாய்க்காலே விட்டுரு. செம்மண்ணுது. என்ன ஆட்டம் அடிக்குது. சும்மா இருந்தால் கம்முன்னு இருக்கிறதுல ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறது. தென்னை மரத்துக்கு வெட்டியே அப்படி அணைச்சிருக்கிறீங்க. ஆமாம், அவர் தான் நமக்கு இந்த வேலையெல்லாம். ஓ, கொஞ்சம் கிட்ட இருந்துச்சு, சரியான அகலம் போட்டாச்சு. உங்களுக்கு டைம் இங்கன்னாரு. ஒவ்வொரு ஐட்டமும் அவர் பிள்ளையாருன்னா தெரிஞ்சிச்சு. சரி அவர் தான் கேட்குறேன். ஓகேங்கப்பா, சின்ன வயல் தான். வண்டி எப்படி கட் ஆகுதுன்னு பாருங்கள். நல்லா கட் ஆகுதா? டர்னிங் ரெடினா சூப்பராக இருக்கும்.
சிரிப்பு பாரு கள்ளக்கொட்டையா மாப்ப முட்டுகள் அங்கே இருக்குது நல்லா ஏற்றியா அப்படி கருப்புல ஒரு கை போகுது அப்படியே ரிவேஸ் போட்டு எடு கல் போந்துட்டு போயிடும் வரப்பே நவுத்தி கட்டுற மாதிரி வரும் அதுக்கு இந்த ஐட்டம் காடு ஓட்டினாங்கன்னா நவுத்தி கட்டிக்குவாங்க நீங்கள் இதை அடிச்சுக்காங்க அங்கே வாரம் முட்டுகள் எங்கே இருக்குது இருக்குதா சரி சரி அது இருந்தால் இருந்துட்டு போது நாம் என்ன பண்ணுறேன் அளவு அவனுக்கு தாங்கிறது நீங்கள் மம்டியில் இழுத்து விட்ருங்க பசங்க காலத்துலேயே அதே தான் அவ்வளோதான் இருக்க வரத்துலேயே ஓடிட்டு இருந்தாலும் அவனும் ஒன்றும் பண்ணுறதுக்கு ஓகேன்பா ஒரு வரப்பு ஓட்டுறதுனா ஒன்றுக்கு 100 யோசிச்சு தான் ஓட்டணும் இது அடுத்து மேலேக்கிறதுனால நம்ம ஓட்டுறோம் இல்லைனாலாம் ஓட்டக்கூடாது நீங்கள் வரப்பு ஓரத்தெல்லாம் வந்து சேர்த்து ஓட்டலாம் அப்படிலாம் ஓட்டக்கூடாதுங்க முட்டுக்கல் எப்படியோ அது மாதிரி நாணயமாக யாருக்காக இருந்தாலும் சரி யாருக்குன்னு நம்ம ஓட்ட வேணாம் நாம் வந்து எப்படி சொல்கிறோம் 10 ரூபா சம்பாதிக்கிட்டு வந்துருக்குறோம் யாருக்குமே பாகம் இல்லாத 2 பேரும் சம்மதமாக ஓட்டிகிட்டு போயிடணும் அதை விட்டுட்டு ஒருத்தருக்கோசரம் நாம் ஏற்றி பிடிச்சி ஓட்டினா நமக்கு தான் பிரச்சனை நாளைக்கு நீ எப்படி ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஓகே நம்ம வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நேரம் சந்திக்கிறேன் பை டேக்கர் மிஷோர் அவ்வளோ இந்த வயலை ஓட்டிட்டான் சின்ன சின்ன வயலை ஓட்டிட்டு போகலாம் ப்ரோ இப்போ அவர் தான் அன்றைக்கி காலையில் போய் ஓட்டிட்டு வந்தாங்க குத்தவக்காடு அதான் வண்டியெல்லாம் சேரு அதே சேர் ஓட்டுறதுக்கு ஒரு வருஷமாக குறையாக கிடந்துச்சான் குத்தவக்காடு அதனால் 5 கலப்பில் ஒரு போல் பிறந்துட்டு ரொட்டாட்டில் கேஜுவலில் சேர் ஓட்டுறதுக்கு மண் நல்லா இறங்கும்னு ஒரு ஓட்டி விட்டு வந்துருக்கு சரி வாங்க போகலாங்க ஓகே ப்ரோ அவ்வளோதான் வீட்டு கட்டிக்கிச்சு மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை அனைவரும் சந்திக்கிறேன் பை டேக்கர் மிஷோர் அதான் என்ன ஆட்டுற வா மாப்பிள்ளை ஆட்டுறதுல பேசுறது தப்போ அண்ணா அது இடம் தேவைலாம் விடுங்கண்ணா ஒரே சுற்றுல மாட்டிக்கும் ஒரே சுற்றுல மாட்டிக்கும் சரி போகலாம்